இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்கு என்ன மாதிரியான டிஷ் வந்து செய்ய போறீங்க? இன்னைக்கு ரொம்ப ரெகுலர் தான், மட்டன் தால்ச்சா தான் பண்ண போறோம். அது கொஞ்சம் தால்ச்சா நான் வெஜிடேரியன். ஓகே, அது நிறைய பேருக்கு தெரியாது. சோ நம்ம கிச்சன் மூலமா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். எஸ். சோ மட்டன் தால்ச்சா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? மட்டன், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மட்டன் குழம்பு மசாலா தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், புளி, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி. ஓகே, சோ இப்போ நம்ம எவ்வளவு செய்ய போறோம்? இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிலோ போல எடுத்திருக்கேன், 250 கிராம் போல எடுத்திருக்கேன் மட்டன். ஸோ 1/4 கிலோ மட்டனுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள் அதை தான் இப்போ நம்ம வந்து சொல்ல போறோம். அதுதான் சார். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து குக் பண்ண போறோம். ஸோ முதல்ல மட்டனை போட்டுக்கலாம். மட்டனை வந்து வாஷ் பண்ணிட்டு அதுல இருக்கிற அந்த இதுவெல்லாம் எடுத்துட்டு வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் கொடுங்க. நான் கொஞ்சம் எலும்பு கறி போல தான் எடுத்திருக்கேன், ஏன்னா அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் கொழுப்பும் போட்டுக்கலாம். நம்ம கொழுப்பு நிறைய இருந்தா நல்லா இருக்குமா இல்ல எலும்பு நிறைய இருந்தா நல்லா இருக்குமா? இல்லை, எலும்பும் கொழுப்பும் சேர்ந்துருக்கும் போது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம அது கூட வந்து ஒரு ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வேக வைக்க போறோம். ஆமா, வேக தான் வைக்க போறோம். இப்போ வந்து ஒரு 100 கிராம் போல துவரம்பருப்பு வச்சிருக்கேன், வாஷ் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன் இது கூட. ஓகே, 1/4 கிலோ மட்டனுக்கு 100 கிராம் துவரம்பருப்பு. ஆமா, ஒரு 50 கிராம் போல கடலைப்பருப்பு வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே ஊற வச்சு எடுத்துருக்காங்க. இப்போ 1/4 கிலோக்கு வந்து 100 கிராம் துவரம்பருப்புன்னா அதுலயும் பாதி 50 கிராம் தான் வந்து கடலைப்பருப்பு நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ 1/4 கிலோல இருந்து ஒரு பாதியை வந்து நம்ம வந்து துவரம்பருப்பாவும் அதுல ஒரு பாதியை தான் கடலைப்பருப்பு சேர்த்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸ் கொடுத்து தண்ணி போட்டு இதை குக் பண்ண ஆரம்பிச்சோம். நிறையவே போட்டுக்கலாம். மட்டன் நல்லா குக் ஆகணும். இந்த பருப்பும் வேற இருக்குது, அது மட்டன் இது எல்லாமே நல்லா குக் ஆகணும். இதுல வந்து கொஞ்சமா வந்து மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, உப்பு போடல? இல்ல, உப்புலாம் வேண்டாம், மஞ்சள் பொடி மட்டும் போட்டு இந்த பருப்பு வேகணும். பருப்பு உப்பு போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. ஓகே, பட் கறியில் அந்த உப்பு ஃப்ளேவர் இறங்குமா? இல்லை, நம்ம தால்ச்சா பண்ணும்போது இறங்கிட்டு, அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இது குக் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது மட்டன்றதுனால இப்போ நம்ம சட்டியில் வேக வைக்கிறோன்றதுனால எப்படி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட இது ஆகும் குக் ஆகிறதுக்கு. இதுவே நம்ம ப்ரெஷர் குக்கர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 4-5 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஆமாம் மாற்றிக்கலாம். அந்த அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம அந்த தால்ச்சாக்கு என்னென்ன போட போகிறோமோ அது எல்லாமே போட்டுக்கலாம். ஓகே, தால்ச்சாவுக்குன்னா அந்த மசாலா. ஆமாம், அந்த மசாலா இது குக் ஆகிற டைமில் இந்த மசாலாஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஓகே, ஏன்னா இதில் நம்ம பருப்பு போட்டு வேக வச்சா மாதிரி இப்போ இதில் காய்கறி போட்டு குக் பண்ண போகிறோம். ஓகே, தாளிசத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணலாம்? இதில் நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா கடலை எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பட்டை. எண்ணெய் ஆனால் நம்ம நிறையா எடுத்து தான் பண்ணணுமா? ஆமாம், கொஞ்சம் தால்ச்சா வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் மிதக்க இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வேக வைக்கிறதுல வந்து நம்ம எண்ணெய் எதுவுமே விடவே இல்லை. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு சில பேர்லாம் வேக வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாமா? பண்ணலாம். இல்லை தால்ச்சாக்கு அப்படி பண்ண? இல்லை, தால்ச்சாக்கு வந்து நார்மலாக நிறைய எண்ணெய் விட்டு தான் செய்யணும். ஏன்னா மட்டன், காய்கறிங்க, பருப்பெல்லாம் நம்ம நிறைய ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தா ரொம்பலாம் நம்ம போடல, நார்மலாக தான் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஸோ பிரியாணி இலை, பட்டை, அன்னாசி பூ சேர்த்து இப்போ வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி அதையும் வந்து போட்டுருக்கோம். ஸோ ஒரு முழு பெரிய பல்லாரி, சின்ன வெங்காயம் கிடையாது, பெரிய வெங்காயம். இது வதங்க இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம கறிக்கு உப்பு போடலை, அண்ட் இதுக்கும் ஃபுல்லாக போடாமல் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு தான் உப்பு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்குது. ஸோ மட்டன் தால்ச்சாவில் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதங்கட்டும் சொல்லி இந்த பக்கம் சட்டியில் வச்சுருந்தோம்.
அதுவே இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டன், பருப்பு, அது மட்டன், ஆமா மட்டன், எலும்பு, கொழுப்பு, பருப்பு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு கொஞ்சமா மஞ்சள் பொடி மட்டும் போட்டு தண்ணி போட்டு வேக வச்சிருக்கோம். அதுவும் லைட்டா கொஞ்சம் வேகட்டும். அண்ட் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி. ஓகே, இதுலயும் இஞ்சி பூண்டு போட்டுருக்கோம். ஆமா. ஓகே, ஸோ வெங்காயம் வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம். அண்ட் அப்புறமா அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஓகே, தக்காளி எத்தனை தக்காளி? 1/4 கிலோ. ஆமா, நம்ம 200 கிராம் 250 கிராம் மட்டனுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய பல்லாரி வெங்காயமும் அதே மாதிரி பெரிய பல்லாரி தக்காளி எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி போல் எடுத்திருக்கேன். ஓகே, கொஞ்சமா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதோடைய தக்காளியும் அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து போட்டு. ஓகே, இப்போ இதோடய சேர்த்து காய்கறிகள் போட போறோம். ஆமா, இப்போ இதோடவே சேர்த்து நம்ம ஒரு காய்கறிகளா போட்டு மசாலா போட்டு இதை குக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம மட்டன் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். சைடுல புகை வர ஆரம்பிக்குது. ஏன்னா இது சட்டி வேற, அது அடி பிடிக்க கூடாது, அதுக்காக. நல்லா புகையோட சேர்ந்து கொதின்னு கொதிக்குது. ஆஃப் பண்ணிட்டு, ஐ மீன் ஸ்லோ பண்ணிட்டுமா இல்ல ஆஃப் பண்ணிட்டுமா? இல்ல அப்படியே இருக்கட்டும். பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. மட்டனா நம்மளுக்கு ஒரு 50% நல்லாவே குக் ஆயிடுச்சு. பருப்பும் நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே ஸ்லோல வச்சு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸ்லோல வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கிறோம். ஆமா, இது அடிக்கடிக்கு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் சட்டின்றதுனால. இப்போ ப்ரெஷர் குக் பண்றது வந்து ஒரு 5 to 6 விசில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிட்டு. ஆமா, தக்காளியும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுல ஒவ்வொரு காய்கறிகளும் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் எந்த கத்திரிக்காய் வேணா எடுக்கலாமா? ஆமா, எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். கத்திரிக்காய் எது வேணா எடுக்கலாம். ஆமா, வரி கத்திரிக்காய், அந்த ஊதாப்பு கத்திரிக்காய், அந்த மாதிரி என்ன வேணா, வேலூர் கத்திரிக்காய் எது வேணா எடுத்து. இதுல வந்து மாங்காய். இப்ப அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அடுத்து ஒவ்வொரு மசாலாவா போட. ஓகே, இதுக்கு பாத்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூள் வச்சிருக்கேன். வெறும் மிளகாய் தூள் முழுசா 1 ஸ்பூன் போல போட்டுக்கிறேன். மட்டன்ல வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டோம். ஆமா, இதுல தனியா பொடியும் 1ல இருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இதுக்கு நான் மட்டன் குழம்பு மசாலா பொடி வச்சிருக்கேன். அதுவும் ஒரு 1 ஸ்பூன் போல போட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ இந்த அந்த மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி போட்டு வேக வைக்க போறோம். ஸோ இப்போதைக்கு மசாலாவோட நல்லா காய்கறிகள் வந்து மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கலரி விடணும். ஓகே, இதுல புளியும் நம்ம ஊத்தணும். ஆமா, புளி வந்து நம்ம ஃபைனலா இந்த காயெல்லாம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஆட் பண்ண அந்த பருப்பு இது அந்த மட்டன் எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணி கறியெல்லாம் சேர்த்து. ஆமா, ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி ஊத்தி ஒரு கொதி. ஏன்னா காய்கறியில கூட புளியை போட்டதுமே நம்மளுக்கு வந்து காய்கறி குக் ஆகாம போயிடும். ஸோ காய்கறி குக் ஆகும், கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இது பாருங்க, போடலாம். போதும். ஏன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இது மாங்காய் எல்லாமே ரொம்ப சாஃப்டானது, டக்கு டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால கொஞ்சமா தண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது குக் ஆகணும். இது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம போட்டு குக் பண்ண. ஓகே, இப்போ திறந்து வைக்கலாமா மூடி இருக்கட்டுமா? அது இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அது நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். ஓகே, ஸோ கறி நல்லா ஆஃப் பண்ணிட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த காய்கறிக்கு மட்டும் நல்லா குக் ஆகும். ஆஃப் பண்ணிட்டு காய்கறிகள் குக் ஆகட்டும். அதுக்கு வந்து நம்ம முதல்ல மூடிடுறோம். இப்போ இது நம்ம ஆஃப் பண்ணிட்டாலுமே கூட இப்போ இது மண் சட்டின்றதுனால கொதிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இது லைட்டா ஒரு கொதி வந்ததுமே நம்ம அதை எடுத்து இதில் ஆட் பண்ணி
ஒன்றாவே மொத்தமாகவே எல்லாமே குக் பண்ணிக்கலாம். இதை எடுத்து அதில் ஆட் பண்ணிடலாமா? இது கொஞ்சம் பெருசாக சரி, ஓகே. இப்போ இது ஒரு லைட்டாக ஒரே ஒரு கொதி வரணும். அந்த கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது நல்லாவே கறி வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் கொழுப்பு போடணும்னு சொன்னதுக்கான காரணம் இப்போ தான் புரியுது. கொழுப்பு வந்து ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சிரும். ஆமாம், இப்போ நல்லா வந்து அந்த கலரே மாறி ஆல்ரெடி பருப்போட வேற பருப்புல இருந்தும் அந்த ஒரு பேல் அந்த கலரும் ப்ளஸ் கொழுப்புல இருந்தும் அந்த கலர் வந்து ஒரு மாதிரி லைட் yellowish கலர்ல இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணாலுமே கூட நம்மளுக்கு இது வருது. சரி, இது மசிக்கணுமே அப்படியே சேர்த்தா போதுமா? இல்லை, அது குக் ஆக்கும் போதே நம்மளுக்கு மசியல் ஆகிடும். ஸோ அது நம்ம இன்னும் மறுபடியும் தனியாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை, சும்மா கரண்டி வச்சு பண்ணலாமா? பண்ணணுமா? இல்லை, நல்லா மசிஞ்சிருச்சு போதும். இதுக்கு மேலே மசியணும்னு அவசியம் இல்லை. அது சென்னா தால் வந்து லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து டேரெக்டாக அதில் போட்டுக்கலாம். ஏன்னா அதுலேயும் உப்பு காரம் எல்லாமே நம்மளுக்கு ஏறணும். ஸோ இதை எடுத்து நம்ம அதில் நம்ம ஒன்றும் உப்பு போடலை. ஆமாம், நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் தான் உப்பு போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து நல்லா கொழுப்பு நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. இங்கே கொதி வந்துடுச்சு. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அதை நம்ம அதை மாற்றிக்கலாம். ஓகே. வச்சுட்டு இது மாற்றி ஏன்னா இதில் தான் இது. ஆமாம், இதை ஆட் பண்ணிக்கலாம். இது இங்கே மாற்றுறது. ஓகே. ஆமாம், இப்போ அதை இதில் கொட்டிடுங்க. கொட்டட்டுமா? நீங்களே தள்ளிக்கோங்க. அப்படியே அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேல் yellowish கலரில் இருந்தது. இது நல்ல டீப் ரெட் ஆரஞ்சில் இருந்தது இந்த மசாலா. அது அப்படியே வந்து வந்துருச்சா? ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து குக் ஆகணும். இப்போ இதுக்கு தேவையான மொத்த உப்பையும் நம்ம இப்போ போட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவை. ஆமாம், உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயத்திற்கு வதங்கத்துக்கு தான் கொஞ்சம் உப்பு போட்டோம். டிஷ்ஷுக்கு உப்பு போடலை நம்ம. ஓகே. ஸோ இப்போ இந்த தால்ச்சாக்கு தேவையான மொத்த உப்பையும் நான் போட்டுடுறேன். இப்போ வந்து நம்ம ஃபுல் டிஷ்ஷுக்கான உப்பு வந்து ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம வெறும் வெங்காயத்துக்கு மட்டும்தான் வந்து. ஆமாம், வெங்காயம் வதங்கறதுக்கான உப்பு மட்டும்தான் போட்டேன். இப்போ மற்றபடி வேற எதுவுமே வந்து உப்பு போடல. முக்கியமாக கறி வேகிறதுல நம்ம வந்து உப்பே போடலை. இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு மாங்காய் மட்டும்தான். ஸோ இது ஒரு நல்லா கொஞ்சம் இன்னும் ஆமாம் கொஞ்சம் குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் புளி போட்டு நம்ம இறக்க வேண்டியது. எப்படி ஓப்பனில் இருக்கட்டுமா இல்லை க்ளோஸ்? இல்லை, இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது குக் ஆகட்டும். ஸோ அதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஓகே. கறி வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. கறி பருப்பு எல்லாமே குக் ஆயிடுச்சு. இந்த காய் மட்டும் தான் குக் ஆகும். ஆனா இப்போ நம்ம கொண்டு போய் ஆட் பண்றோமே, இது வந்து உப்பு இல்லை நல்லா இல்லை ஏறும். அதுக்காக தான் இப்போ இந்த காய் கூடவே அந்த கறியை நம்ம ஆட் பண்ணும்பொழுது இந்த காய் குக் ஆகிற நேரத்தில் அந்த உப்பு ஏறிடும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு ஸ்மெல்லோட காய்கறிகளோட சேர்ந்து மட்டன் ஸ்மெல். எனக்கு வந்து இது ஒரு சாம்பார் ஃபீல். அதுல மட்டன் இருக்குது. நல்லா இருக்கும். இல்ல நிறைய பேர் வந்து இந்த தயிர் பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு அந்த மாதிரிலாம் சாப்பிடாம கன்னியாகுமரி ஸ்டைல் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா தால்ச்சா அதிகமா தருவாங்க. இது ஆமா, பிரியாணிக்கே தால்ச்சா தான் தருவாங்க. நம்ம தான் தயிர் பச்சடிலாம் சாப்பிட்றோம். நாகர்கோவில் சைடு அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா தால்ச்சா தான் அதிகமா தருவாங்க. ஓகே. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சா? அவ்வளோதானா? இப்போ இல்லை, புளி கரைசல் மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். எஸ், அது ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். ஆமாம், அதை பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். ஆமாம், புளி கரைசல் வந்து நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போல். ஸோ 1/4 கிலோ மட்டனுக்கான விஷயங்கள் இப்போ நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணி ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான். இப்போ எல்லாம் ரெடி. பிளேட் பண்ண வேண்டியதுதான். ஸோ அது கொதி வரட்டும், நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்தில் வந்து மட்டன் எலும்பு கொழுப்பு எல்லாமே போட்டுக்கிறோம். அது கூட வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம், கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் போட்டுக்கிறோம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணி போட்டு வேக வச்சிடறோம். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். அந்த பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் அதில் வந்து பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ போட்டுக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சதும் அதில் வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் அதில் தேவையான அளவுக்கு தக்காளி போடுறோம். தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் வந்து நம்ம வச்சிருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் 3 காயும் போட்டு நல்லா ஒரு வதக்குறோம். அடுத்து வெறும் மிளகாய் தூள், தனியா தூள், மஞ்சத்தூள், மட்டன் குழம்பு மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அது வேகிறதுக்கான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். இது வேகிற டைமில் நம்ம வச்சுருந்த மட்டன் வந்து பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ இந்த கிரேவி எடுத்து அந்த மட்டன் பருப்போடு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்து காய் நல்லா வெந்ததும் ஒரு 3 ஸ்பூன் போல் திக்கான புளி பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நம்மளுடைய மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடும்.